காலையில குளிச்சுட்டு ரொம்ப ஆசாசியா ஓட் போடலான்னு போனேன். ஓட் போட போகும்போது உங்க நேம் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் நான் SIR ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன். ஃபில் பண்ணி கொடுத்து அவங்க வந்து எல்லாமே செக் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. உங்க நேம் லிஸ்ட்ல வந்து செக் பண்ணணும்ன்றாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னா ஃபில் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் எதனால போய் செக் பண்ணணும்? நேம் வந்துச்சுன்னு செக் பண்ண சொல்றாங்க. ப்ராப்பர் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. அசால்ட்டா நெக்ஸ்ட் டைம் போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த டிவில இருந்து ஒரு அண்ணா வந்து எவ்வளவு பேசி பார்த்தாரு. அப்பயும் என்ன சார் லிஸ்ட்ல நேம் இல்லை, நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. மன்னிச்சிட, ரொம்ப ஆசையா நோட் போடுறேன். எதுவுமே பண்ண முடியல. பாருங்க, நீங்க ஃபுல்லா கூட பாருங்க. சொல்லுங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துறேன்ல. SIR ஃபில் பண்ணி கொடுத்தல்லமா கொடுத்து காலையில குளிச்சுட்டு ரொம்ப ஆசாசியா ஓட் போடலான்னு போனேன். ஓட் போட போகும்போது உங்க நேம் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் நான் SIR ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன். ஃபில் பண்ணி கொடுத்து அவங்க வந்து எல்லாமே செக் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. உங்க நேம் லிஸ்ட்ல வந்து செக் பண்ணணும்ன்றாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னா ஃபில் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் எதனால போய் செக் பண்ணணும்? நேம் வந்துச்சுன்னு செக் பண்ண சொல்றாங்க. ப்ராப்பர் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. அசால்ட்டா நெக்ஸ்ட் டைம் போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த டிவில இருந்து ஒரு அண்ணா வந்து எவ்வளவு பேசி பார்த்தாரு. அப்பயும் என்ன சார் லிஸ்ட்ல நேம் இல்லை, நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. மன்னிச்சிட, ரொம்ப ஆசையா நோட் போடுறேன். எதுவுமே பண்ண முடியல. பாருங்க, நீங்க ஃபுல்லா கூட பாருங்க. சொல்லுங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துறேன்ல. SIR ஃபில் பண்ணி கொடுத்தல்லமா கொடுத்து